ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும். வெல்கம் டு எக்ஸலண்ட் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டுலயுமே கவர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்டினியூஸான ஒரு சீரீஸா வரப்போகுது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா பேஸ் பண்ணின ஒரு சீரீஸா வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ், அதாவது நம்மளோட குரூப் 2 பிரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 பிரிலிம்ஸ் சிலபஸ்ல யூனிட் 5ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அண்ட் தமிழ்ல ஆரம்ப கட்டத்துல இது வந்து சரக்கு மற்றும் சேவை வரியா சொல்லப்பட்டுச்சு. இப்ப வந்து பணிகள் மற்றும் பண்டங்களுக்கான ஒரு சேவை வரியா இப்ப அது இருக்குது. ஸோ இப்ப பாருங்க, ஸோ ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க கவர் ஆகுதுன்னு நம்ம பாத்துடலாம். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளோட 7th புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு, 11th புக்ல இருக்கு அண்ட் 12th புக்லயும் நமக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பிளஸ் ரீசெண்டா அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டேட்டாவோட சேர்த்து நமக்கு ஒரு கம்பைலேஷனா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஒரு மஸ்ட் வாட்சா இருக்கும். இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், திரும்ப திரும்ப நம்ம எக்ஸாம்ல கேட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்டான ஒரு டாக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவில 2 வகையான டாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது நேரடியான வரி, நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. ஸோ அதுல ஜிஎஸ்டி என்ன மாதிரியான வரி அப்படின்னா ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண கண்ட்ரி அப்படிங்கறது பிரான்ஸ். அது எந்த ஆண்டு அப்படின்னா 1954. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி எப்படி சார் நமக்கு வந்துச்சு அப்படின்னா 122வது மசோதா அப்படிங்கிறது 2016ல நம்ம பாராளுமன்றத்துல கொண்டு வராங்க. அந்த மசோதா தான் நமக்கு 101வது சட்ட திருத்தமா வருது 2016ல. சரிங்களா? சோ ஜிஎஸ்டிக்கான சட்ட திருத்தம் அப்படின்னா அது என்னதான், 101வது சட்ட திருத்தம் 2016. ஓகேங்களா? சோ சட்ட திருத்தம் முடிந்த பிறகு பாராளுமன்றம் தன்னுடைய அப்ரூவல், அதாவது இந்த சட்டத்துக்கான அனுமதியை கொடுத்தது வந்து 29 மார்ச் 2017. இது திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டினும் கூட. பிளஸ் இந்த அமெண்ட்மெண்ட் முடிஞ்சு அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்ப நமக்கு ஜிஎஸ்டி வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா, இது திரும்ப திரும்ப நமக்கு எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். இந்த வருஷமே 3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஜூலை 2017. சரிங்களா? 1 ஜூலை 2017ல தான் ஜிஎஸ்டி நம்மளுக்கு அமலுக்கு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9+ இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜிஎஸ்டியோடைய குறிக்கோள் என்ன, மோட்டோ என்ன? ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி. சரிங்களா? சோ இதுதான் ஜிஎஸ்டியோடைய நோக்கம் அல்லது நம்ம குறிக்கோள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, சோ ஜிஎஸ்டி நம்ம அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட் 2016 அதை நம்ம பார்த்தோம். 101 2016 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா நமக்கு ஒரு ஆர்டிகல் நீக்கப்பட்டுருச்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. அந்த ஆர்டிகல் என்ன, 268A. ஆனா 3 ஆர்டிகல் நமக்கு ஆட் செய்யப்பட்டிருக்கு. 246A, 269A, 279A. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் 279A. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னன்னு சொல்றேன். சரி சார், இந்த மசோதாவை வந்து பார்லிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. சோ முதல்ல ஏத்துக்கிட்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். சோ முதல்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டை ஏத்துக்கிட்ட மாநிலம் எது? அஸ்ஸாம். சோ தமிழ்நாடு வந்து ஏத்துக்கிட்ட மாநிலங்கள்ல 28வது மாநிலம் தான் தமிழ்நாடு. சரிங்களா? ஓகேவா? அடுத்து போலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி ஒன்னு இருக்கு, எஸ்ஜிஎஸ்டி ஒன்னு இருக்கு, ஐஜிஎஸ்டி இருக்கு. சரிங்களா? இப்போ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டுமே மாநிலத்துக்குள் தயாரிக்கப்பட்டு மாநிலத்துக்குள்ளேயே விற்கப்படும் மற்றும் நுகர்வோரால் வாங்கப்படும் சரக்கு மற்றும் சேவைக்கான வரி. சரிங்களா? அந்த வரி நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்னா சிஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு ஜிஎஸ்டி இருக்கு. அது பேர் என்னன்னா ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஜிஎஸ்டி பேர் என்னன்னா இன்டர் ஸ்டேட்
ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் மற்ற மாநிலங்கள்ல, தமிழ்நாடு அல்லாத மற்ற மாநிலங்கள்லயோ அல்லது மற்ற யூனியன் பிரதேசங்களையோ விற்கப்பட்டால் அது 2 மாநிலங்களுக்கான டாக்ஸா போகுது. ஸோ அந்த டாக்ஸை வந்து நமக்கு மத்திய அரசாங்கம் கலெக்ட் பண்ணி அந்த வரி விகிதத்துக்கான விகிதத்தை பிரிச்சு பின்னாலையில 2 மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையேயான டாக்ஸ். இதுவே சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி பாத்தீங்கன்னா மாநிலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு குட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களோட பில் வந்து 100 இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஜிஎஸ்டி 18% அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 18 ரூபாய் ஜிஎஸ்டி வரும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ்டி வந்து 9 ரூபாயும் சிஜிஎஸ்டி 9 ரூபாயும் போடுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் எஸ்டிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கு உண்டான விஷயம். எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், அது தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்படுது, அது தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துல ஒரு நுகர்வோரால நுகரப்படுது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதி போகும். சரிங்களா? இதுதான் இந்த ஜிஎஸ்டியோட காம்பனன்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். அடுத்தது நம்ம ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ், எவ்வளவு வகையான ஜிஎஸ்டி பெர்சன்டேஜஸ் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ ஜிஎஸ்டி வந்த புதுசுல, ஸோ 2017 இருந்து பாத்தீங்கன்னா அதுல 4 வகையான அடுக்குகள் இருந்துச்சு. எவ்வளவு வகையான அடுக்குகள்? 4 வகையான அடுக்குகள் இருந்துச்சு. ஸோ 5%, 12, 18, 28 இப்படின்னு 4 ஸ்லாப் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஜிஎஸ்டில எத்தனை ஸ்லாப்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜீரோவை வந்து நீங்க ஸ்லாப்ஸா இருக்கும்போது கணக்கு வைக்க கூடாது. ஜீரோ அப்படிங்கிறது எக்ஸம்ஷன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எவ்வளவுதான் இருக்கு நமக்கு ஸ்லாப்ஸ்? 4 ஸ்லாப்ஸ் இனிஷியலா இருந்துச்சு 2017 இருந்து 2025 வரைக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு வெறும் 3 ஸ்லாப்ஸ் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்லாப்ஸ் என்ன? 5%, 18%, 40%. ஸோ 12 எடுத்துட்டாங்க, 12 இங்க சேர்த்திட்டாங்க. ஸோ 12 இங்க சேர்த்தீங்கன்னாவே 40 வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்கிறது வெறும் 3 ஸ்லாப்ஸ் தான், பிளஸ் 0 அப்படிங்கிறது எக்ஸம்ஷன். ஸோ இது எப்படி சார், எப்ப சார் நடைமுறைக்கு வந்துன்னு கேட்டீங்கன்னா 22 செப்டம்பர் 2025 இருந்து 3 ஸ்லாப் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வந்து, அதாவது ஜிஎஸ்டி 2.0 வந்து நமக்கு இப்ப புழக்கத்துல இருக்கு. ஓகேவா? சோ இதையெல்லாம் யாரு சார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி சபை தான் இதை வந்து முடிவு பண்ணும். ஓகே, அடுத்து போலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த எக்ஸம்ஷனை பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 0% ஸ்லாப்னு ஒன்று இருக்கு, பட் அதை நம்ம ஸ்லாபா கன்சிடர் பண்ணக்கூடாது. அது விதிவிலக்கு அப்படிங்கிற விஷயத்துல போயிடும். எது எதுக்கு பாருங்க, பெட்ரோலிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை, மனித நுகர்வுக்கான மது, சரிங்களா, ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு எது கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. மின்சார பயன்பாட்டுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து போலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு நமக்கு இருக்கு. இந்த ஜிஎஸ்டி மேனேஜ் பண்றதுக்கு ஜிஎஸ்டியை நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணா மட்டும் பத்தாது. அந்த ஜிஎஸ்டியில வரக்கூடிய மாற்றங்கள், அதுல இருக்கிற சந்தேகங்களை மாநில அரசுக்கு விளக்கும் வகையிலையும், அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் நம்ம அதுல காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற வகையிலையும் உருவாக்கப்பட்டது என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது. அது ஆர்டிகல் 279ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், சரிங்களா? ஆர்டிகல் 279 அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆர்டிகல். சரிங்களா? சரி சார், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோடைய தலைவராக, சேர்மேனாக யார் இருப்பாங்கன்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர், அதாவது மத்திய நிதி அமைச்சர் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. ஓகேவா? மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய நிதியமைச்சர்கள், எல்லா யூனியன் பிரதேசங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. சோ அனைத்து மாநிலங்களுடைய மினிஸ்டர்ஸும், அதாவது எந்த மினிஸ்டர்ஸ், நிதி அமைச்சர்கள், பினான்ஸ் மினிஸ்டர்ஸும் இந்த சபையில கண்டிப்பா இருப்பாங்க. பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மத்திய இணையமைச்சர், வருவாய் இணையமைச்சரும் இதுல ஒரு பகுதியா இருப்பார். சரிங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஆர்டிகல் 279 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஜிஎஸ்டியோடைய அட்வான்டேஜஸ் என்ன? எதுக்கு சார் நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம்? இதுக்கு முன்னாடி வேட் ஒன்று இருந்துச்சு, சர்வீஸ் டாக்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு நிறைய டாக்ஸஸ் இருந்துச்சு. இது எல்லாம் ஒழிச்சிட்டு ஒரே வகையான டாக்ஸை கொண்டு வரக்கு தான் ஜிஎஸ்டி நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு 1 பாயிண்ட் டாக்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த வேட்டோ இல்ல சர்வீஸ் டாக்ஸோ பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நீங்க அந்த டாக்ஸை ஸ்பிட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்தை தவிர்த்துட்டு ஒரே முனை வரியாக
இது கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. அடுத்து பாருங்க, கேஸ்கேடிங் எஃபெக்ட், அதாவது வரிக்கு மேல் வரி விதிக்கும், தொடரா வரிக்கு மேல் வரிக்கு மேல் வரி விதிச்சுட்டே போவாங்க. அதுக்காக அதை அவாய்ட் பண்றதுக்காகவும் இந்த ஜிஎஸ்டி நமக்கு பயன்படுது. இப்படி நம்ம அந்த வரி மேல வரி செலுத்தாத கட் பண்றதுனால நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கூட்ஸோட சர்வீஸோட காஸ்ட் வந்து கம்மியாகுது. சரிங்களா? அடுத்தது, விரிவான பல நிலைக்கை கொண்ட நுகர்வை அடிப்படையாக கொண்ட முறை. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த மேனுஃபேக்சர் பண்றீங்க, உருவாக்குறீங்க, பிளஸ் அதை சந்தைப்படுத்துறீங்க, கடைசியில நுகர்வோர்கிட்ட மட்டும்தான் அந்த டாக்ஸ் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸை வந்து நீங்க எங்கேயும் பே பண்ண தேவையில்லை. ஸோ நுகர்வோர்கிட்ட அடிப்படையில வந்து இது நிக்கிறனால இதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பாருங்க, உற்பத்தி முதல் நுகர்வு வரை ஒரே மறைமுக வரி. இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. வேல்யூ ஆட் டாக்ஸஸ் ஒன்று இருந்துச்சு, சர்வீஸ் டாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, நிறைய இருந்தனால இதை வந்து ஒரே மாதிரியான வரியா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்ப பாருங்க, அது இல்லாம இந்த வகையான டாக்ஸஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ நீங்க ஒரு ஜிஎஸ்டி கட்டுற ஒரு ஆளா இருக்கணும்னா கூட நீங்க டிஜிட்டல்ல தான் அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தான் நீங்க வாங்கிக்கணும். பிளஸ் ஜிஎஸ்டி உடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் போகணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலைஸ் ஆனனால ரொம்ப ஈஸியா இது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆகட்டும், இல்ல நுகர்வோருக்கு ஆகட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நாம பார்த்தது ஜிஎஸ்டி. இப்ப நம்ம பார்த்ததுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனலைசிஸ் நமக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ இந்த வீடியோவை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸே நம்ம பார்த்துருவோம். மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க்யூ.